ஆ ஹாய் ஹலோ நண்பா. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்டா, "போர்ட்ஸ் இன் டெல்லி மிஸ்ஸஸ் மன்கோட" அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலாம் அப்படி பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். வாங்க நண்பா எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்லயே சொர்வல் ஃபேமிலிய சேர்ந்த ஹவுஸ்ல காட்டுறாங்க. "கமலி இந்தா இத சாப்பிடு" அப்படின்ன மாரியே ஒரு சவுண்ட் வருது. நம்ம ஹீரோயின் லைட்டா கண்ண தொறக்குற மாதிரி இருந்துச்சு. பிளர் ஆயின இதுல நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணும் விளங்கல. "இது மெடிசன் தான். இத சாப்பிடு" அப்படின்ன மாரி குடுத்துட்டு இருப்பான் ஆர்சியன். "இது ஆர்சியனா?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பாப்பா. "கமலியா இது உனக்கு நல்ல மருந்து சாப்பிடு" அப்படின்ன மாரி ஆர்சியன் ஊட்டிட்டு இருந்திப்பா நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோயின் "என்ன இது? ஏன் இவ்வளோ சத்தமா இருக்கு?" அப்படின்ன மாரி பார்த்துக்கிட்டு இருந்திப்பா. "என்ன இது ட்ரெஸ்?" அப்படின்ன மாரிலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. கடைசியா என்ன நடந்துச்சு எனக்கு அப்படின்ன மாரிலாம் நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்திப்பா. "கமலியா போதும், நீ இப்போ ரெஸ்ட் எடு. நீ இப்போ கண் முழிக்க தேவையில்ல. உன்னோட ஃபீலிங் இப்போ நல்லா இல்ல. நீ ரெஸ்ட் எடு" அப்படின்ன மாரி ஏதோ ஒரு மேஜிக்க பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்போ பின்னால இருந்து சத்தம் கேட்குது. "இட்டிய தாண்ட நாய்கள்லாம் என்னத்துக்குடா வந்துருச்சாம் நம்மட ஃபேமிலிக்கு? எல்லாரையும் அடிச்சு துரத்தணும்" அப்படின்ன மாரி டியூக்ல சத்தம் கேட்கும். இது அப்பதானே அவர் என்னத்துக்கு இவ்வளோ கோவமா கத்திக்கிட்டு இருக்கார்? நான் ஒரு வேளை கொலாப்ஸ் ஆகி விழுந்ததுக்கு அவர் கோவமாயிட்டாரோ? அப்படின்ன மாரிலாம் நம்ம ஹீரோன்ற மனசுல தோணிக்கிட்டு இருக்கு. அவனுள் உண்மையிலேயே பைத்தியக்காரனுல, அவனுள் எவ்வளோ சொன்னாலும் இங்க வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ன மாரி பேசிட்டு இருக்கல, இன்னொரு சத்தம் ஒண்ணு கேக்கு. அவள வந்து உண்மையிலேயே அவன சயின்டிஸ்ட்ன்னு நினைச்சிட்டான். அதால அவ இல்லாம அந்த இடத்த விட்டு போமாட்டேன்ட்டு வந்து நின்டுகிட்டு இருக்கான்ல. நம்ம ஹீரோயின் பாப்பா. இது யார் அப்புட்ன மாரி பார்த்துட்டு இருக்கல. "என்ட ஸ்வாட தாண்ட எல்லாரையும் வெட்டி வீசுறேன் நான் போய்" அப்புட்ன மாரி நம்மட டியூக் கத்திக்கிட்டு இருப்பார். உடனே பட்லரா, யங் மாஸ்டர் தடுத்து நிறுத்துங்க அவர." உடனே நம்மட லுட்விலா, "இல்லப்பா நான் இத ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க விடுங்க அதெல்லாம்" அப்புட்ன மாரி பேசிட்டிருப்பா. நம்ம ஹீரோயின் பாக்குறா. இது வந்து லுட்வில்ற குரலா அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் பாக்குறா. எல்லா சத்தமும் நம்ம ஹீரோயின்ற காதுல வந்துள்ளும் இருந்தாலும் நம்ம ஹீரோயின்ற பொடி அசைக்கையில அப்படியே மயக்கத்திலே இருப்பா நம்ம ஹீரோயின். ஆர்ஜின் சொல்றான், "கமலியா நீ எழுந்திரிச்சிட்டியா?" "இல்ல, இல்ல நீ தூங்கு. உனக்கு ரெஸ்ட் வேணும் உன் உடம்புக்கு." "ஹேய் சத்தம் போடாம வெளிய போங்கடா எல்லாரும்" அப்புட்ன மாரி அரட்டி விட்டுர்றான் ஆர்சியன். யாருன்னு பார்க்காம பயப்புல அரட்டி விட்டுர்றான் அந்த இடத்துலயே. உடனே மேஜிக்க பயன்படுத்துறான். நம்ம ஹீரோயினுக்கு இப்ப எனக்கு கொஞ்சம் எதமா இருக்கு அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ண மூடிர்றா. அப்ப அவனுள் பேசுற சத்தமெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு. அப்படியே நைட்டாவும் ஆயிட்டு. நம்ம ஹீரோயின் அப்ப கண்ண முழிக்கிறா. கண் முழிக்கப்படும் நம்ம ஹீரோயின், "நான் எவ்வளோ நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கேன்" அப்புட்ன மாரி. "எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரிலாம் இருக்கு" அப்புட்ன்ட்டு போட்டு திரும்பி பாப்பா. இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு ஃபீலிங் நல்லா இருந்துறியே. ஒரு மாதிரி ஃபீவர் இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. எழும்பி பாப்பா. முன்னால ஒரு ஆள் அசையாம சிலையாட்டம் நின்டுகிட்டு இருந்துச்சு. "என்ன சிலை ஒண்ணு இருக்கு" அப்புட்ன மாரி பார்த்துப்புட்டு, "இல்ல இது ஆர்சி என்னன்னா" அப்புட்ன மாரி பாப்பா. "இவன் என்ன கனவு காண்டுகிட்டா இருக்கான்? நான் தூங்கும்போது அவ்வளோ நேரமும் இவன் என்ட்ட பக்கத்திலேயே இருந்தான்" அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் பாப்பா. "நீ எழுந்திருச்சிட்டியா?" அப்புட்ன மாரி ஒரு சவுண்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தா, அது அந்த கோஸ்ட்டா தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோயின், "நீ என்ன செய்ற இங்க?" அப்புட்ன மாரி பாப்பா. அந்த கோஸ்ட்டா, "நீ எழுந்திரிக்கிறதுக்கு ஓளோ நேரம் போயிட்ட. என்ட பவர் உண்மையிலேயே எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு. அது உண்மையிலேயே ஸ்ட்ராங். அதெல்லாம் உன்னையால இவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியாம போயிட்டு." அப்புட்ன மாரி அவட பவர அவ பீத்திக்கிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இது உண்மையிலேயே அதோட பவர கிரேட் அப்புட்ன மாரி சொல்ல வருது. சரி விடு. சொல்லிட்டு போட்டும். அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ அவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளயே ஒரு கேள்வி ஒண்ணு வந்துருச்சு. "நீ யாரு? உன்னை இன்ட்ரோ பண்ணவே இல்லையே நீ" அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பா. அப்ப சரி நான் என்னைய ப்ராப்பரா இன்ட்ரோ பண்றேன். என்ட பேரு தான் அரீனா அப்புட்ன மாரி சொல்லும். அத கேட்டோனே நம்ம ஹீரோயினா வாய பொளந்துருவா. "இந்த பேர நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே" அப்புட்ன மாரி பாப்பா. "நீ மீன் பண்ண வாரது" அப்புட்ன மாரி சொல்லக்கல, "ஆமா என்ட சிலை வந்து அந்த டெம்பிள்ல இருக்கு. நீ பார்க்கலையா?" அப்புட்ன மாரி கேட்பா. அத கேட்டோனே நம்ம ஹீரோயினா தூக்கி வாரி போட்டுரும். அந்த அரீனான்றவ வேற யாரும் இல்ல. காட் வந்து கிஃப்ட் பண்ண பவர் கொண்டவ மறா இந்த என்டையர் எம்பையர்லயே பெஸ்ட் சயின்டிஸ்ட் அவஹாம். அரீனா ஆகுலஸ். "அது நான் தான்ப்பா அந்த சிலை" அப்புட்ன மாரி சொல்லுவா. அத கேட்டோனே நம்ம ஹீரோயினா, "வாட்?" அப்புட்ன மாரி வாய பொளந்து பார்த்துக்கிட்டு இருந்தீப்பா. கட் பண்ணா, உண்மையிலேயே நம்மோட எம்பையருக்கு புது சயின்டிஸ்ட் பொறந்துட்டா. அந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயின் செஞ்ச சம்பவம் தான் அந்த எம்பையர் ஃபுல்லா பரவிக்கிட்டு இருந்துச்சு. "நீ கேட்டியாப்பா? சயின்டிஸ்ட் வந்துட்டாங்கப்பா" அப்புட்ன மாரி. "இனிமே நம்மளுக்கு கொண்டாட்டம் தான்" அப்புட்ன மாரி அந்த எம்பையர் ஃபுல்லா அத பத்தி வதந்தியா பேசிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த பெஸ்ட் பிரின்சஸ் அரீனாவா? அப்புட்ன மாரி கேட்கல, அது ரைட்டு தான். அவட மேஜிக் பவர் ஹாண்டு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இருந்தாலும் அது வேற யாரோ. உண்மையிலேயே அந்த ஹோலி பவர் வந்து இந்த எம்பையர் ஃபுல்லா பாரேன் இன்னைக்கு என்னாலயே அத ஃபீல் பண்ண முடிஞ்சுக்காம். உண்மையிலேயே நான் கொஞ்ச நேரம் பதறி போயிட்டேன். என்னடா இது? அப்புட்ன மாரி அந்த மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி ஒரு ஆள் சொல்றா, "அப்போ இது இம்பீரியல் த்ரோனுக்கு எந்த ஆபத்தும் வராது"
அப்படின்ன மாரியெல்லாம் பேசுதல். அந்த வதந்தி எல்லா இடம் பரவிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின பத்தி. இங்க உள்ள அந்த டெம்பிள்ல கத்திக்கிட்டு இருக்கான். அவ வந்து இப்போ ஒரு செயின்டஸாவே மாறிட்டா. அப்ப என்னடா செய்ய போறா? அவளோட உடம்ப வந்து நம்மளால கைப்பற்றவே முடியாது. அந்த நெக்லஸ் வேற வந்து அவள ஏத்துக்கல மாட்டேங்குது. அப்படின்ன மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்னதான் நான் செய்றேன்? அப்படின்ன மாரி அந்த டெம்பிளுக்குள்ள சரியான வாக்குவாதம் போய்த்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிய எல்லா இடமும் நம்ம ஹீரோயின்ற நியூஸ் தான். அந்த ஹோலி செயின்டஸ மீட் பண்ண போன அந்த டெம்பிள சேர்ந்த ப்ரீஸ்ட் எல்லாம் எவனோ ஒருத்தன் அடிச்சு துரத்துறானாம். அந்த ஃபேமிலிக்குள்ளேயே உட்றானும் இல்லையா? வதந்தியெல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. அந்த வதந்தி எல்லா இடமும் பரவி நம்மோட கிரவுன் பிரின்ஸுக்கும் வந்து அடங்கிட்டு. "நீ கேள்விப்பட்டியா நியூஸ்?" அப்படின்ன மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேர். செயின்டஸ் யாரு? அப்படின்ன மாரி நம்மோட கிரவுன் பிரின்ஸ் கேட்பார். அது வந்து கமலியா சொர்பல்ன்றவும் நம்மோட கிரவுன் பிரின்ஸா கமலியா சொர்பலா அப்படின்ன மாரி பார்ப்பான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நியூஸ் பேப்பர்லயே வந்துட்டா. கமலியா சொர்பல். நியூ செயின்டஸ் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின்ற பேரு அந்த இடம் ஃபுல்லா பரவிக்கிட்டு இருந்துச்சுயா. அந்த ஹோலி ரிலேக்கு வந்து அவள ஏத்துக்கல மாட்டேங்குது. அதுக்கும் டேனியல் வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருப்பான். ஆமா அது உண்மதான். அது வந்து 2 தரம் நான் நெக்லஸ் அவளோட கையில குடுத்தும் அந்த நெக்லஸ் வந்து வெடிச்சுட்டு. அவள அந்த நெக்லஸ் ஏத்துக்கல மாட்டேங்குது. அப்படின்ன மாரி பேசவும், இது உண்மையிலேயே ஸ்ட்ரேஞ்சலா இருக்கு. அந்த நெக்லஸ் அந்த ஒரு பெர்சன ரிஜெக்ட் பண்ணுதுன்னா, இதுக்கு பின்னால ஏதாச்சும் இருக்கத்தான் வேணும். அவனோட சோல அவனோட ஸ்பிரிட்ட ஃபுல்லா உறிஞ்செடுக்கக்கூடிய அந்த ரிலே, அது வந்து அவள ரிஜெக்ட் பண்ணுதா? அப்ப இதுக்கு பின்னால ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த கமலியன்றவோ நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா வருவா எதிர்காலத்துல. இத நம்ம இப்பவே முடிச்சு வைக்கணும். அப்படின்ன மாரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். டேனியலா இருந்தாலும் அந்த கமலிய சொற்பல்ற பொடி உண்மையிலேயே நல்ல பொடிய எடுத்தா அது உண்மையிலே நம்மளுக்கு பிரயோசனமா இருக்கு. அப்படின்ன மாரி அவன் பேசுவான். அத கேட்ட அவரா அந்த எம்ப்ரரா, "நீ சுத்தி வளைச்சு அவட பொடிய எடுக்கிறதுல அவன் வாரானா? உனக்கு அவட பொடியில ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவளால எல்லா திறமையும் பயன்படுத்த முடியும். இருந்தும் இப்போ ஹோலி பவர் வேற பயன்படுத்துறாவோ!" அப்படின்ன மாரி அவன் சொல்லி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு ஒரு ஐடியா சொல்றான். "அவள இப்போதைக்கு விட்டு வைப்போம். ஆனா நாங்க அவள சும்மா விட சொல்லல. அவள நம்ம கட்டுப்படுத்த போறோம். விளங்குதா? அவள நம்மட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கல போறோம். அதுக்கு நம்ம ஒரு சிறந்த மூவ் ஒண்ண பண்ணியே ஆகணும். அதுக்காக தானே நாங்க 2 பேர வச்சிருக்கேன். அந்த கிரவுன் பிரின்ஸ் அப்டின்ற மாரி சொல்லிப்புட்டு, அதுக்காக என்கிட்ட 2 காயின் இருக்கு அப்டின்ற ஒரு மாரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருந்திருப்பான். "வாய தொற" அப்டின்ற மாரி ஒரு சத்தம். நம்ம ஹீரோயின் பாப்பா சிரிச்சபடி. கொஞ்ச நேரம் இரு என்ன நடக்குது அப்டின்ற மாரி பாப்பா. "வாய தொற, வாய தொற" அப்டின்ற மாரி நம்மளோட அரசியனா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல எனக்கு 2 கை இருக்கு. நானே சாப்பிட்டுக்கிடுவேன்" அப்டின்ற மாரி சொல்லுவா. ஆர்சியனா இல்ல வாய தொற நான் ஊட்டி விடுறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் இல்லன்ட்டே சொல்லியிருப்பா. மனசுலயே நினைக்கிறா, இந்த ரூம்ல நாங்க 2 பேரும் மட்டும் இருந்தா நான் ஓகே சொல்லியிருப்பேன் அப்படின்ன மாரி. பார்த்தா, இப்ப இது வேற கேஸ் அப்படின்ற மாரி நெனப்பா. நம்மட லுட்வில், டியூக், நம்மட ரவி எல்லாம் மொறச்சபடி கொடூரமா பார்த்துட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, அந்த ஃபீலிங் ஆக்வர்டா இருக்கு அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருக்கீங்களே, நம்மட ரவி சொல்றான். ஃபாதர் அத நாய அடிச்சு துரத்துங்க அப்ப இந்த வீட்ட விட்டு அப்டின்ற மாரி சொல்லிக்கல லுட்வில் ஆமா நான் ஒத்துக்கொள்றேன் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. என்ன இருந்தாலும் அவன் வந்து கமலியாவ இவ்வளோ தூரம் காப்பாத்தி வச்சுக்கிறதுக்கு நம்ம நன்றி கடனோட இருக்கணும். இருந்தாலும் அவன் வந்து அவன்ற லைன கிராஸ் பண்றான் அப்டின்ற மாரி லுட்வில் சொல்லுவான். டியூக்கா அமைதியா பாப்பார். மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்காரு டியூக். அவன வந்து உண்மையிலேயே துரத்த தான் வேணும் இந்த ஃபேமிலிய விட்டு. இருந்தாலும் அவன் வந்து 1 வீக்கா தூங்காம நம்ம ஹீரோயின்ற பக்கத்திலேயே இருந்து அவள பார்த்துக்கிட்டு அவக்கு உதவியா இருக்கான். அவரு இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு இம்ப்ரூவ் ஆகணும்டா அவன் பக்கத்துல இருக்கத்தான் வேணும். அப்டின்ன மாரி டியூக் நெனச்சுக்கிட்டு, என்ன இருந்தாலும் கமலியா இம்ப்ரூவ் ஆவட்டுக்கு அவன அடிச்சு தரட்டும் அப்டின்ன மாரி மனசுல நெனச்சுட்டு கடுப்பாயிக்கிட்டு இருந்திருப்பாரு. சரி, சரி அவ சாப்பிட்டு முடிக்கட்டும் விடு. அப்டின்ன மாரி டியூக் ஆர்டர் குடுத்திருப்பாரு. ரவியா புரிஞ்சு கொள்ளப்பட்டது அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, அப்ப நான் என்ன செய்றேன் கிளியரா? நான் இப்ப என்ன செய்றேன்? அப்பா என்ன நெனைக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? நான் இப்ப உன்ற சாப்பாட சாப்பிட்டா பின்னால எதுவும் பிரச்சனை வந்துராதே! அப்டின்ற மாரி மனசுல 1008 எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின்ற. அதெல்லாம் கணக்கு இல்லாம நம்மட ஆர்சியனா, "இந்த சாப்பிடு. இத சாப்பிட்டா தான் நீ டக்குனே ரெக்கவர் ஆவ." அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். டியூக்கா நம்ம ஹீரோயின பார்த்து சொல்றாரு, "சரி கமலியா நீ சாப்பிடு. குயிக்கா சாப்பிட்டா தான் உனக்கு ஃபீல் பெட்டரா இருக்குங்கவும்." நம்ம ஹீரோயின் ஓகே அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஆர்சியன் என்ன செய்வான்டா, "கேட்டியா? அப்பாவே ஒத்துக்கிட்டாரு. இந்தா வாய ஆண்டு இப்ப சாப்பிடு." அப்டின்ற மாரி சொல்லக்கல, "விடுறா அவன இன்னைக்கு போட்டு தள்ளுறேன் நான்." அப்டின்ற மாரி டியூக்கு கடும் கோவமா இருந்திருப்பாரு. ஏன்டா நம்மட ஆர்ஜின் வந்து அவர அப்பான்னு கூப்பிடுறான். இவன் என்னது கறந்துக்கடா என்னைய அப்பான்னு கூப்பிடுறான் இவன் அப்டின்ற மாரி கடுப்பாயிக்கல நம்மட லுட்விலும், ரவியும் புடிச்சு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அந்த ஃபாதர்ன்ற மாட்டம் அவரு கடுப்பாயிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப நம்ம ஹீரோயின பார்த்து உனக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் வேணுமா? அப்டின்னு அவரு கேட்பாரு டியூக். நம்ம ஹீரோயினா அதெல்லாம் கணக்கு இல்லாம நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அந்த டெம்பிள சேர்ந்த ப்ரீஸ்ட் எல்லாம் இன்னும் சுத்திக்கிட்டா இருக்கான் நம்மட ஃபேமிலிய சுத்தி அப்டின்ற மாரி கேட்பா. அத அத கேட்டோனே டியூக்கா ஆமா.
அந்த யூஸ்லெஸ்ஸான பீப்பிள் வந்து உன்னைய இங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்காக வேண்டியே மென்ஷனுக்கு வெளிய காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அந்த நாய்கள எப்படி அடிச்சு தடுத்துனாலும் அவன் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கான். அவனால் வந்து உன்னைய ஒரு செயின்டஸாவே ஏத்துக்கிட்டான் போல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தீப்பார் டியூக். அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, அப்போ அவனுள் வெளிய தான் இருக்கானுல. அவனுல உள்ள வராத அளவுக்கு பிரதரும், அப்பாவும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க போலயே! அப்படின்ன மாரி நினைச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா கற்பனையிலேயே. அவனுள் 2 பேரையும் அந்த வெளியில இருக்கிறார்களையும் நம்மோட டியூக்கையும் நினைச்சு பார்த்துப்புட்டு, சரிதான் போ இவனும் இந்த நிலையில அந்த கார்டன்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் நினைப்பா. டியூக்கா கடுப்பாயிக்கிட்டு இருந்தீ பாரு. உன்ல எப்படிதான் நான் வெளிய திரத்த போறேனே ஏரியா. உன்ன அதுக்கிட்டயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ சத்தம் போடாம இருக்கான். இதெல்லாம் பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத கமலியே. நீ இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே உன்ட உடம்பு ரெக்கவர் ஆகுறதுல. ஓகே அப்படின்ன மாரி சொல்லிக்கல நம்மட ரவி செல்வர். ஆமா, ஆமா. அவனெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. நீ முதல்ல ரெக்கவர் ஆவுண்டேக்கல. ஆல்ரைட் அப்படின்ன மாரி சொல்லிப்பா நம்ம ஹீரோயின். இருந்தாலும் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. இவங்க எப்படி தெரிதுனாலும் அவனுள் போவே மாட்டானுல். நான் பயன்படுத்தின அந்த கோழி பவர பார்த்து அவனுள் உண்மையிலேயே இம்ப்ரெஸ் ஆயிட்டான். அவனுள் இனிமே என்னைய பார்க்காம போவே மாட்டானுல். அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு திரும்பி பார்ப்பா. அங்க ஓரமா ஒரு ஆள் அமைதியா நின்டுகிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் பார்க்கிறத பார்த்தோன்னே கமலியா என்னைய தான் பார்க்குற அப்படின்ன மாரி தலைவன் பார்த்துப்புட்டு தலைவன் கைப்பாசையில பேசிட்டு இருக்கான். அங்கால விரல காட்டிப்புட்டு அவனோட சோலிய முடிக்கிறவா அப்படின்ன மாரியே தலைவன் செய்கையில காட்டுவான். ஹீரோயினுக்கா புதைய அடிச்சு போயிரு. இருமிக்கிட்டு இருந்தீப்பா. இந்தா நீ ஓகேவா? இந்த தண்ணிய குடி இருமல் போயிரும் அப்படின்ன மாரி ஆர்சியும் தண்ணி எடுத்து குடுத்துட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயினா தண்ணிய மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருந்தீப்பா. இது அவனோட ஃபால்ட்டே இல்ல. இது அவனுக்கு பின்னால இருக்கிற பெரியாக்களோட குடுக்கவும் அவனுள் வந்து நின்டுகிட்டு இருக்கான். அத இவன் போய் கொன்றுடலாம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கான். எப்பா நம்மள சுத்தி ஒரே கொடூரமான ஆட்கள்லாம் இருக்காள் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கல. இன்னொரு சத்தம் ஒண்ணு கேக்குது. என்ன இருந்தாலும் சரி அவன நான் ஹேண்டில் பண்ணிக்கலவா அப்படின்ற மாரி ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா அந்த பார்த்தா அந்த கோஸ்ட்டா கெத்தா நின்னுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இவனெல்லாம் விட்டு தள்ளுப்பா சப்ப பீஸு நான் முடிச்சு கட்டி விடுறேன். என்ன செஞ்சுடவா சம்பவம் அப்படின்ற மாரி பேசிக்கல நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. இவ உண்மையிலேயே பாஸ்ட்லயே தலை சிறந்த சயின்டிஸ்டா இருந்திருக்கா. இவ வந்து நிறைய பேரை காப்பாத்திருக்கா. எக்கச்சக்கமான பேர உயிரை காப்பாத்திருக்கா. ஏகப்பட்ட லேண்டையும் அவட ஹோலி பவரை வச்சு பியூரா கிளீன் பண்ணி எடுத்திருக்கா. இவ உண்மையிலேயே பெரிய ஆள் தான். இருந்தாலும் வாயம் கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவளா மூச்சு விடாம பேசிட்டு இருந்தீப்பா. அவனோட எனக்கிட்ட விட்டுத்தள்ளு அவனால வைப் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கல. நம்ம ஹீரோன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளை சுத்தி உண்மையிலேயே கொடூரமான ஆட்கள் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் ஒன்றும் பேசாம இருந்திருப்பா. அப்ப யுவர் கிரீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பட்லர் உள்ள வரார். உங்களை பாக்குறதுக்காக ஒரு ஆள் வந்திருக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ஒரு விசிட்டரா யார் அது அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் கேட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா அந்த ஹோலி பீப்புளா அவனெல்லாம் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாப்பா. பட்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு கமலியாவை அவங்களோட கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கின்றோன்னு டியூக்கா ஷாக் ஆயிருவார். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. என்னைய கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆளா அப்படின்ன மாதிரி. அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.